अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधितं इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं। सदाशिवसमारम्भां भगवत्पादमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। अन्नपूर्णा उपनिषத்துல 5வது அத்தியாயம். இது ஆத்ம ஞானத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடியதான சாதனங்கள் சொல்றது. முதல்ல இருந்து ஒரே விஷயம் தான், ஆத்ம ஞானத்தை அடையறதுக்கு என்ன சாதனம்ன்றதான் இந்த உபனிஷத். அதுதான் ரசமா இருக்குன்ட்டுதான் இந்த உபனிஷத் பார்த்துட்டு இருக்கோம். இதுல ரொம்ப கிட்ட உடனே கொண்டு வந்து கொடுக்கக்கூடியதானது. அது என்ன சொன்னார்? வாசனாட்சயம் மனோநாசம் அப்படின்னு சொன்னார். அது எப்படி அடையிறதுன்னா பிராணன் அடக்கிறதுனால. அப்போ அந்த சம்பந்தத்தை சொல்லும் பொழுது திருஷ்ய தர்ஷன சம்பந்தே சுகம் பாரமார்த்திகம் ததந்த ஏகாந்த சம்வித்யா பிரம்ம திருஷ்டியா அவலோகைய அப்படின்னு, அந்த விஷயத்தினுடைய சம்பந்தம் இல்லாமல் நான் இதை பார்க்கிறேன் அப்படின்ற சம்பந்தம்லாம் இல்லாமல் வெறுமனே அந்த ஞானமாக இருக்கக்கூடியது எதுண்டோ அதை பார்க்கறதுனால அந்த சம்வித் அதை பிரம்ம திருஷ்டியா அவலோகைய, அதுதான் பிரம்மம்னு பாரு அப்படின்னு வரைக்கும் பார்த்தோம். எத்திர நாபியுதிதம் சித்தம் தத்வை சுகம் அக்ருத்ரிமம் க்ஷயாதிஷய நிர்முக்தம் நோதேதி நச சாம்யதி. எத்திர ந அபியுதிதம் சித்தம், எத்திர எத்திரனா எத்திர தேசே எத்திர காலே, எந்த ஒரு நிலையில் இல்ல யாருக்கு, எந்த ஒரு ஞானிக்கு சித்தம் ந அபியுதிதம். சித்தம்ன்றது எண்ணங்கள்னு எடுத்துக்கணும். சித்து சித்தம், சித்துனா வெறும் ஞானம். அதுல ஒரு விஷயம் செய்யும் போது சித்தம் அப்படின்னு சொல்றது, அவ்வளவுதான் வித்தியாசம். சித்துன்றது ஞானம், சைத்தன்யம். அதுல ஒரு விஷயம் செய்யறது, நான் இதை பார்க்கிறேன் அப்படின்னு வரும்போது அந்த நான், அந்த அகன்ற பாவம் இருக்கும் இல்லையோ, அப்ப வந்தாலே அது சித்தம்னு ஆயிடுது. ஏன்னா நான் அப்படின்னா சும்மா இருக்க போறது இல்லை. நான் என்ன அப்படின்னு அடுத்த கேள்வி வரும். இதை பாக்குறேன், அதை பாக்குறேன், போறேன் வரேன் அப்படின்னு வரப்போகுது. அதனால எத்தனை நாபியுதிதம் சித்தம், எந்த இடத்துல எண்ணங்கள் கிளம்பவில்லையோ தத்வை சுகம், அதுதான் சுகம். அது என்ன விசேஷனம்? அக்ருத்ரிமம். இப்போ நமக்கு சுகம் இருக்கு, சுகம் இல்லாமல் இல்லை. ஒரு விஷயத்தை, நமக்கு இஷ்டமான விஷயத்தை கொண்டு கொடுக்கும் போது நமக்கு சுகம் இருக்கு. அது கிருத்ரிமம். கிருத்ரிமம்னா ஒரு கிருதினால், ஒரு செயல்னால ஏற்படுறதுக்கு கிருத்ரிமம் சுகம்னு. நமக்கு வரக்கூடிய சுகம் எல்லாமே ஒரு பிரயத்தனப்பட்டு ஒரு விஷயத்தினால நம்ம சுகத்தை சம்பாதிக்கிறோம். அந்த விஷயத்தினுடைய கௌரவத்துக்கு தகுந்தா போல நம்ம சுகத்தை அனுபவிக்கிறோம். நம்ம எவ்வளவு பிரயத்தனப்பட்டோமோ அந்த அளவுக்கு அனுபவிக்கிறோம். ஆனா இது நித்தியமா இருக்கக்கூடியது. அதனால அக்ருத்ரிமம் சுகம். இது அடைஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் சுகம் இல்லாமல் போகவே போகாது. அதுக்காக தத்வை சுகம் அக்ருத்ரிமம். அது எப்படி இருக்குது? க்ஷயாதிஷய நிர்முக்தம். க்ஷயம் அப்படின்னா குறைவு, அதிசயம் ஏற்றம், ஏற்றத்தாழ்வு இல்லாதது. இது கிருத்ரிமம் சுகம் இருக்குமே, ஆனால் அது விஷயத்துக்கு தகுந்தா போல. சிலதை பார்க்கிறோம் நல்லா இருக்கு அப்படின்னு, சிலதை பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறது. விஷயத்துக்கு தகுந்தா போல நமக்கு சுகத்துல ஏற்றத்தாழ்வு இருக்கு. ஆனா இது அக்ருத்ரிமம்ன்றதுனால க்ஷயாதிஷய நிர்முக்தம் நோதேதி நச சாமியதி. இது உண்டாறதும் இல்லை, இது குறையறது, அழிஞ்சும் போறது இல்லை, எப்பவுமே இருக்கு. சித்தம் ந சித்தாக்கியம். சித்தம் சித் தத்துவமேவஹி
ததேவ துர்யாவஸ்தாயாம் துர்யாதீதம் பவத்யதா. இதெல்லாம் வெறுமனே அனுசந்தானம் பண்றதுக்கான மந்திரங்கள். அந்த நிலை இருந்ததுன்னா, ஆத்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கும்? எல்லாருக்குமே மனசுல அந்த ஒரு ஏக்கம் இருக்குமோ இல்லையோ, ஒரு ஆவல் இருக்குமே, நாளைக்கு நமக்கு ஞானம் வந்தா எப்படி இருக்கும், எப்படி இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தை அடைய போறோம்னா, இப்ப எதுக்காக எல்லாரும் மோட்சத்துக்கு முயற்சி பண்ற அப்படின்னா, அது ரொம்ப உயர்ந்தது, இப்ப நம்ம இருக்கிற நிலைமையை விட அது ரொம்ப உயர்ந்தது, நமக்கு நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்னு ஏதோ ஒண்ணு. எதுவுமே நம்ம ஒண்ணு முயற்சி பண்ணணும் அப்படின்னா முதல்ல ஜானாதி இச்சதி எட்டதே, முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்புறம் இச்சதி, அதுல ஒரு விருப்பம் வேணும், அப்புறம் முயற்சி பண்றோம். இப்ப இவன் மூக்ஷுவா இருக்கான், அவன் முதல்ல மோட்சம்னு ஒண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இச்சதி, எனக்கு அது வேணும்னு இருக்கும், அப்புறம் தான் முயற்சி பண்றான். அப்போ அந்த முயற்சி பண்ற காலத்துல அது எப்படி இருக்குமே, எப்படி இருக்குமே, எனக்கு வந்தா எப்படி இருக்கும், வந்தா எப்படி இருக்கும், பரீட்சை எழுதினா ரிசல்ட் வர வரைக்கும் அப்படி இருக்கும்னு ஒரு மனசுல ஒரு ஆவல் இருக்கும் இல்லையோ. அது போல நாம எல்லாம் உபநிஷத்துலாம் படிச்சுட்டு இருக்கோம், அவன் ஞானம் வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது ஞானம் தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது அப்படின்னா, எஸ்யா மதம் தஸ்ய மதம் மதம் எஸ்யன வேதசக இவையெல்லாம் படிச்சாச்சு. இருந்தாலும் மனசு கேட்கறத சில வாக்கியங்கள்லாம் எப்படின்னா, எதை நம்ம அனுசந்தானம் பண்ணிட்டே இருந்தா, அதாவது அனுசந்தானம்னா அதையே நினைச்சு அந்த பொருள், அந்த வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை திரும்பி திரும்பி மனசுல உரு போட்டுட்டே இருந்தோம்னா அது அடைஞ்சா போலவே இருக்கும். அப்ப மனசுக்கு அந்த சம்ஸ்காரம் எப்போ ஒரு விஷயத்துல நமக்கு பழக பழகதான் அதுல சம்ஸ்காரம் அதிகமாகும். சம்ஸ்காரம் வாசனை, சம்ஸ்காரம் தான் வாசனை இருந்ததுன்னா நம்ம அதுக்காக திரும்பி முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம், வரவே இல்லை அப்படின்னா கோபம் சரி நம்மளுக்கு இதெல்லாம் வராது அப்படின்னு விட்டு போயிடுவோம். இந்த மாதிரி விஷயங்கள், இந்த மாதிரி மந்திரங்கள் நமக்கு எப்படி உபயோகப்படுறதுன்னா, இதை சிந்தனை பண்றதுனால நமக்கும் ஞானம் வந்தா போல கொஞ்ச நேரம் தோணும், சரி வந்தா நன்னாதுன்னு இருக்கும்னு இன்னும் உற்சாகமா நம்ம முயற்சி பண்ணலாம். ஞஸ்ய சித்தம் சித்தாக்கியம். இந்த ஞானி அவனுடைய சித்தமானது, சித்தம் சித்தாக்கியம், அவனுடைய மனசுக்கு மனசுன்னு பேர் இல்லை. ஏன்? மனசுனா அதுல இருந்து எண்ணங்கள் உண்டாகும். இவருடைய மனசுலயும் எண்ணங்கள் உண்டா, இவருடைய சித்தத்துல எண்ணங்கள் உண்டாகல. இப்ப ஒண்ணு சொல்லணும், மனஹ புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு அந்த காரணத்தை 4ஆ பிரிச்சு படிச்சுக்கோம். ஆத்மபோதம், தத்துவபோதம், விவேகசுதாமணி இவைகள்லாம் படிக்கும் போது அந்த கரணம்னா அதுல 4 இருக்கு. இப்ப இங்க உபனிஷத்து வரும்போது அதெல்லாம் மறந்துடணும். அங்கங்க இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, காரியத்துக்காக அப்படி பிரிச்சு பெரியவா சொல்லியிருக்காரு. சாதாரணமா உபனிஷத்து எல்லாத்தையும் சேர்த்து அந்த கரணம்னு ஏகவசனத்துல ஒன்னதான் சொல்லிட்டு போவோம். அதனால இங்க சித்தம்னு சொல்லியிருக்கேன், மனசு வேறையா சித்தம் வேறையா அப்படின்னு கவலைப்படக்கூடாது. சித்தம்ன்றது மனசு எல்லாம் அந்த கரணம்னு எடுத்துக்கணும். யஸ்ய சித்தம் ந சித்தாக்கியம், அவருடைய மனசுக்கு சித்தத்துக்கு சித்தம்னு பேர் இல்லை. அப்ப என்ன? சித்தம் சித் தத்துவமேவகி. அவருடைய சித்தம் எப்படி இருக்குன்னா அது வெறும் சித் தத்துவம் தான். சித்து தம்னு இருக்கு. அந்த தம்ன்றது என்ன அப்படின்னா அதுல எண்ணங்கள் உண்டாகும் போது அந்த பாவத்தை சொல்றது. இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த சித்தம்ன்றது வெறும் சித்து தான். சிதேவ சித்தம் அப்படின்னு இருக்கு. அந்த வெறும் சித்து தான் இருக்கு, வெறும் ஞானம் தான் இருக்கு, விஷயம் இல்லைன்னு அர்த்தம். ஓ, விஷயம் இருக்கு, ஞானம் இருக்கு, விஷயத்தோடு சேரும் போது அது எண்ணம்னு சொல்லணும். நான் இதை நினைத்தேன். இப்ப நம்ம எல்லாருக்குமே ஞானம் இருக்கு. எப்போ இருக்கு? எப்பவுமே இருக்கு. தூங்கும் போது கூட இருக்கு. ஆனா தூங்கும் போது நமக்கு ஞானம் தெரியல. ஏன் ஞானம் தெரியல அப்படின்னா, விஷயம் தெரியாதனால ஞானம் தெரியல. விஷயம் ஏன் தெரியலன்னா, விஷயத்தை கொண்டு கொடுக்கக்கூடியதான புலன்களை உள்ள போட்டு பூட்டி வச்சுக்க. புலன்கள் இல்லாதனால விஷயம் தெரியல, விஷயம் தெரியாதனால ஞானமே இல்லைன்னு நம்ம ஏமாந்து போயிருக்கோம். ஆனா ஞானம் இருக்கு. ஞானம் இருக்கிறதுனாலதான் முழிச்சுன்றதுக்கு அப்புறம் நான் நன்னா தூங்கினேன் அப்படின்னு சொல்ல வருது. இதெல்லாமும் பார்த்துருக்கோம் முன்னாடியே. இப்ப இவருக்கு என்ன சொல்றாருன்னா, வெறும் சித்து மட்டும்தான் இருக்கு. சித்தமே முழிச்சுட்டு இருக்கும் போதே, நமக்கு தூங்கும் போது எப்படி இருக்கோ அவர் முழிச்சுட்டு இருக்கும் போது அப்படிதான் இருக்காரு இந்த ஞானியானவர். சித்தம் சித் தத்துவமேவகி, அவருக்கு வெறும் சித் தத்துவம் தான் இருக்கு, சித்தம் இல்ல. ததேவ துரியாவஸ்தாயாம் துரியாதீகம் பவத்யதா. அத காரணத்தினால் துரியாவஸ்தாயாம்
ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி 3 தாண்டினதுக்கு பிறகு துரியம்னு ஒரு அவஸ்தை. துரியம்னா என்ன? 4வது 3வது மேல அதான் துரியம்னு பேர். ஜாகிரத்ன்றது புலன்கள்னால லோகத்துல விவகாரம் பண்றதுக்கு ஜாகிரத்னும், புலன்களை ஒடுக்கி வெறும் மனசுனால ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி தூங்குற காலத்துல அனுபவிக்கிறதுக்கு சொப்னமும், மனசும் ஒடுங்கி போனதுக்கு பிறகு வெறும் பிராணன் சரீரத்தை காப்பாத்திட்டு இருக்கு, இவன் வெறும் அந்த ஒரு அஞ்ஞானத்துல மூழ்கி இருக்கான் அப்படின்னா சுஷுப்தின்னு வச்சுருக்கோம். புலன்கள் வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, அஞ்ஞானமும் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா அது சுஷுப்தி தான். ஆனா அந்த சுஷுப்தியில இருக்கக்கூடியதான அஞ்ஞானம் ஞானத்தினால அழிஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு துரியம்னு பேர். சுஷுப்திக்கு மேல இருக்கக்கூடியது. இப்ப ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி தாண்டி நான் இந்த துரிய நிலையில இருக்கேன். எனக்கு சம்சார பந்தம் எதுவுமே இல்லை. நான் ஏகாந்தமாக துரிய நிலையில பிரம்மமாக இருக்கிறேன்ற எண்ணம் இருந்தா துரியம். அதுவும் இல்லாமல், அந்த எண்ணமும் இல்லாமல், நான் ஞானின்ற எண்ணமும் இல்லாமல் வெறும் பிரம்மமா இருந்தா துரியாதீதம்னு சொல்றோம். ததேவ துரியாவஸ்தாயாம் துரியாதீதம் பகத்யத. அவர் வெறும் தத்துவமா இருக்க, சித்தம் இல்லை. நான் ஞானி, யாராவது அவள் உபதேசம் பண்ணணும் அப்படின்றது கூட இல்லை. கண்ணை மறந்து எல்லாத்தையும் மறந்து, மறந்துன்னா என்ன, இருக்கிற பொருளை தெரிஞ்சுக்கலன்னா மறந்து, இல்ல தெரிஞ்ச பொருள் தெரியலன்னா மறந்து, எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பிரம்மத்தை மட்டும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர் துரியாதீதம். அதக தத்பவதி சந்யஸ்த. அது எப்படி வரும்னா சந்யஸ்த சர்வ சங்கல்ப. சங்கல்ப, நான் இதை செய்யணும் மனசுல ஒரு முயற்சி. எப்பவுமே ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு அடுத்து என்ன பண்ணணும்ன்றதா மனசுல இருக்கும். பெரும்பாலான நேரமும் மனசு முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு காரியத்தை எடுத்தோம், அந்த காரியத்தை முடிச்சிட்டோம் அப்படின்னா அப்பா முடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காது. அது ஒரு க்ஷணம், அந்த க்ஷணத்துக்கு ஒரு திருப்தியை கொடுத்துட்டு அடுத்த க்ஷணம் அடுத்த காரியத்தை இது பண்ணணும். நம்ம ஏதாவது ஒண்ணு நினைச்சுட்டு இருப்போம், இதை அடையணும்ட்டு. அடைஞ்ச உடனே ஒரு சந்தோஷம் வருது, ஒரு க்ஷணிக்க சந்தோஷம் வருது. உடனே என்ன பண்றோம், யாருக்காவது சொல்லணும்னு போன் எடுப்போம். ஏன்னா ஒரு காரியம் பண்ணாமல் இவனால் இருக்கு. நகி கஷ்ட க்ஷணம் அப்படி ஜாது திஷ்டதி அகர்மகிருத். கர்மாவை பண்ணாம ஒரு க்ஷணமும் இருக்க முடியாது அப்படின்ட்டு பகவான். அப்ப கர்மாவை பண்ணணும் அப்படின்னா, கர்மாவுக்கு நான் இதை பண்ணணும்னு மனசுல ஒரு எண்ணம் உண்டோ முடியும். அதுக்குதான் சங்கல்பம்னு பேர். அப்ப கர்மா எல்லாம் பண்றதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்தா சம்ஸ்கிருத சங்கல்பம் பண்றோமே, அது என்ன, பகவான் இடத்துல ஒரு நிச்சயம் பண்றோம். அப்ப நான் நிச்சயமா இந்த கர்மாவை பண்ண போறேன், இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த கோத்திரத்துக்கு சேர்ந்த இந்த பெயருடைய நான் இந்த விதமாக இந்த கர்மாவை கல்பவர்க்காக இல்ல ஆச்சாரியா ஏதோ ஒரு இந்த கர்மாவை நான் பண்ணுகிறேன்னு சொல்லி அந்த கர்மாவை பண்ணதுக்கு அப்புறம் கடைசியில காயேன வரான்னு சொல்லி நான் அந்த கர்மாவை நல்ல விதமாக முடித்தேன் அப்படின்னு சொல்லணும். இது பண்ணதுனால பரமேஸ்வர பிரியயாமி, ஜெகதம்பா பிரியதாம், ஏதோ ஒன்று சொல்லி நம்ம அந்த கர்மாவை முடிக்கிறோம். அப்படின்னா நம்ம மனசுல நான் கர்மாவை முடிச்சாச்சு, நான் இந்த கர்மாவை ஆரம்பிச்சேன், இந்த கர்மாவை முடிச்சேன்னு மனசுல 2 எண்ணம் உண்டாருது. அந்த நான் கர்மாவை முடிச்சேன்ற எண்ணம் இருக்கோ இல்லையோ, அதுதான் பலனை கொடுக்கறதுதான். அதனாலதான் கர்மா பண்ணும்போது சங்கல்பம் பண்ணணும் அப்படின்னு மீமாம்சையில சொல்றாரு. சிலதெல்லாம் அதுக்காகவே விசாரம் எல்லாம் பண்ணியிருக்காரு. அப்ப நம்ம இது வைதிக கர்மாக்கு. லௌகிக கர்மாக்கு நம்ம ஆரம்பிச்சு பண்றோம், இது பண்ணணும் முடிவு எடுத்துதான் நம்ம பண்ண போறோம். உட்காந்துட்டே இருக்கோம், சரி ரொம்ப நேரம் ஃபேன் சுத்திட்டு இருக்கு, வேண்டாம் அங்க யாருமே இல்லை, எப்படியே எனக்கு சும்மா ஒண்ணு இல்லாட்டி கூட எனக்கு ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு வருது, லைட் போட்டு வருது, ஏதோ ஒண்ணு பண்றோம். நம்ம இல்ல வாசல் யாராவது வந்திருக்காளா, வந்தா கூட போற உட்காந்துட்டே இருந்தா அப்படி பால்கனியில போய் எட்டி பார்த்துட்டு வரும், யாராவது வந்திருக்காளா. இதெல்லாம் சங்கல்பம், சின்ன சின்ன சங்கல்பம். அதுதான் சந்நியஸ்த சர்வ சங்கல்ப. எதுக்கு சர்வ சங்கல்பன்றதுக்காக சொன்னேன். என்ன சங்கல்பத்தை விடணும் அப்படின்னா, நான் இனிமே அந்த காரியம் பண்ண மாட்டேன் இந்த காரியம் பண்ண மாட்டேன் இல்ல, எந்த எண்ணமும் மனசுல நான் இதை செய்ய வேண்டும்ன்ற எந்த ஒரு உந்துதலும் இல்லாமல் இருக்கணும். ஜடவல் லோகமாசிரியர் அப்படின்ட்டு கௌடபாதாச்சாரியர் சொல்றார். ஒரு ஜடம் போல இருக்கணும், எதுவுமே இல்லாம இருக்கணும். தேடி பிச்சை போட்டா நான் சாப்பிடறேன், இல்லைன்னா வெறும்னா உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுவார். அந்த நிலைமைக்கு போகணும். சந்நியஸ்த சர்வ சங்கல்பம். அதெல்லாம் முடியுமா அப்படின்னா, பெரியவாள்லாம் அப்படிதான் பண்ணியிருக்கா. அப்ப நம்மளால முடியுமா அப்படின்னா, நம்ம அதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கோம். பிராரப்தம் சரீரத்தை நடக்குது. இப்ப நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணாம உட்கார்ந்துட்டா மற்றவாளுக்கெல்லாம் என்ன ஆகும், அவன் பிராரப்தமானது
உங்ககிட்ட இருந்து கர்மா வாங்கிக்கணும்னு இருந்தா நிச்சயமா வாங்கிக்கலாம். உங்ககிட்ட இருந்து கர்மா கிடையாது அப்படின்னு இருந்தா நீங்க கஷ்டப்பட்டு பண்ணாலும் உங்க கர்மாவுடைய பலன் அவனுக்கு போய் சேர போறது இல்லை. அதனால நமக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை பண்ணிட்டே இருக்கும். பண்ண 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 நமக்கு வந்து சங்கல்பம் குறையும். இது பண்ணணும். என்ன கர்மா என்ன விதிச்சிருக்கு நமக்கு? நித்திய கர்மா, நைமித்திக கர்மா, அது பண்ணிட்டே இருக்கும். இப்ப வந்து ஒரு கிரகஸ்தனா இருந்தா என்ன பண்ணணும், பிரம்மச்சாரியா இருந்தா என்ன பண்ணணும், அவ்வளவுதான். அந்த கர்மா பண்ணிட்டே இருக்கிறதா. கர்மா பண்ண 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 நான் இதை பண்றேன்ற எண்ணமே போயிடும். அதனாலதான் ஈஸ்வர அர்ப்பண புத்தியா பண்ணணும்னு சொல்லிடுது. இப்ப கர்மா பண்றேன்றது நாளடைவுல போயிட்டு பண்ணக்கூடியது எல்லாமே வந்துன்னா ஈஸ்வரனுக்கு உபாசனை பண்றேன்ற எண்ணம் வந்துடும். அது பண்ண ஆரம்பிச்சாச்சுன்னா அப்புறம் நமக்கு பண்ணக்கூடியதான வேலையில ஒரு கஷ்டமே தெரியாது. எது பண்ணாலும் நான் வந்து ஈஸ்வர உபாசனை பண்றேன் அப்படின்னு மனசுல வந்து இந்த பேச்சுக்காக நிஜமாவே அப்படி ஒரு எண்ணம் வந்துடும். அந்த எண்ணம் வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம பண்றது பண்ணலன்றது மற்றவர்களுடைய பிராரப்தம் நம்மளை ஏற்குமே தவிர நம்ம மனசு வந்து சங்கல்பம் பண்ணாம இருக்கு. சந்நியஸ்த சர்வ சங்கல்ப சமஹ சாந்தமனா முனி. சமமா இருக்க. சமம்னா வந்து வேணும் வேண்டாம், மித்ரன் சத்ரு, இந்த மாதிரி எந்த ஒரு பேதமும் இல்லாமல் எல்லாம் ஒன்னா பார்க்கக்கூடியவர் சமஹ சாந்தமனா. புரியுது? முனி மரணாத் முனி, எப்பவுமே வந்து அந்த பிரம்மத்தை மரணம் பண்ணிட்டு இருக்கார். சந்நியாச யோக யுக்தாத்மா, இந்த சந்நியாச யோகத்தோடு சேர்ந்து யுக்தாத்மா புலன்களை நன்றாக ஒடுக்கியவர். ஞானவான் மோட்சவான், ஞானவானாகவும் மோட்சவானாகவும் நீ ஆவாயாக அப்படின்னு சிஷ்யனுக்கு ஆசீர்வாதம் பண்றார். அப்ப நமக்கு என்ன பண்ணணும்? இந்த நிலைக்கு போறதுக்கு எல்லா சங்கல்பத்தையும் விட்டு எது அத்தியாவசியம்னு நம்ம நினைக்கிறோமோ அதை ஒட்டியும் பண்றோம். நாள் ஆக ஆக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கவே நிஜமாவே தேவையா, இதுவே இதெல்லாம் பண்ணணுமா, இதுவே இதெல்லாம் பண்ணணுமா, ஒன்னும் சன்னியாசி கூட என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, சரீரத்துல பிராணனை தரிக்கிறதுக்கு என்ன வேணுமோ அந்த கர்மா வரைக்கும் பண்ணு, அதுக்கு மேல எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஜீவிதே மரணேவா கிருதிம் குர்வீதா. இந்த சரீரம் போகணும்னு கூட ஆசைப்படக்கூடாது. எனக்கு மரணம் வேணும் அப்படின்னு ஆசைப்படக்கூடாதான். ஜீவிதே மரணேவா கிருதிம் குர்வீதா. அப்படியே இருக்கணும், அவ்வளவுதான். என்ன பண்ணணுமோ பண்ணிட்டே இருந்தது. சந்நியாச யோக யுக்தாத்மா ஞானவான் மோட்சவான் பவ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ற. சர்வ சங்கல்ப சம்சாந்தௌ. இப்ப எல்லா சங்கல்பமும் போயாச்சுன்னா என்ன ஆகும்? பிரசாந்த கணவாசனம். அப்போ அந்த கனமான வாசனைகள் எத்தனை கோடி ஜென்மால சேர்த்து வச்சிருக்கோம், அந்த கனமான வாசனைகள் பிரசாந்தம் ஒடுங்கிவிட்டது. இப்போ இதை பார்க்கணும். ஒரு சம்ஸ்காரம் மனசுல ஏற்பட்டு படிக்கிற காலத்துல என்ன சொல்ற, அப்பப்போ பழைய பாடத்தெல்லாம் படிச்சுட்டே இரு. இப்பவும் தான் நம்ம இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா போன வருஷம் என்ன புத்தகம் படிச்சோமோ அதை மறக்காம படிச்சுட்டு இருக்கணும். எதுக்கு? படிக்கும்போது குரு சொல்லி கொடுத்தது போதும் அதுக்கப்புறம் நம்ம தனியா முயற்சி பண்ணி படிச்சதுனாலையும் மனசுல வந்து ஒரு சம்ஸ்காரம் ஏற்பட்டிருக்கு. அந்த வாக்கியம் சொன்னா அடுத்த வாக்கியம் ஞாபகம் வரும், இந்த மந்திரம் சொன்னா அதுக்கான அர்த்தம் ஞாபகம் வரும், இப்படி எல்லாம் இருக்கும். ரொம்ப நாள் அது போகல அப்படின்னா லோக வாசனையினால அவையெல்லாம் மங்கி போயிடும். அப்பப்போ எடுத்து படிக்கும்போது திரும்ப அந்த வாசனைகள் திருடமா இருக்கு. வாசனைகள் திருடமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த எண்ணத்தை திரும்ப திருப்பி மேல கொண்டு வந்துட்டே இருக்கணும். வேதாத்தியானம் பண்றவெல்லாம் அப்படிதான் பண்ணுவோம். திரும்ப சொல்றதுன்னு சொல்லுவோம். திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கணும். எத்தனை நாள் சொல்லுன்னா ஜென்மா முழுக்க சொல்லிட்டு இருக்கணும். பிரம்ம ஐக்கியம்னு சொல்லி தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை சொல்லுவோம். அது பண்றதுனால மனசுல வந்து அந்த வேத பாகமானது என்னைக்குமே விட்டு போகாம கடைசி வரைக்கும் இருக்கும். மற்றதெல்லாம் மறந்தா கூட வேதாத்தியானம் பண்ணவாளுக்கு அது ஒரு 2-3 இதுல நான் பிரத்யட்சமாவே பார்த்திருக்கேன். என்னோட பழகின நான் பெரியவாளோட பழகும் போது 2-3 பேர் அந்த மாதிரி பார்த்திருக்கேன். லோக விஷயங்கள்லாம் மறந்து போயிடும். ஆனா ஒரு அணுவாக சொன்னா கூட சொல்லுவேன். வேதத்தை தவிர இது எல்லாத்தையும் மறந்துட்டார். தன் பையனே மறந்துருக்கார். நான் பிரத்யட்சமா பார்க்க வந்துட்டேன். தன் பையனே மறந்துட்டார். ஆனா பையன் வந்து அணுவாகம் சொல்ல ஆரம்பிச்சாரு, வேதம் சொல்ல ஆரம்பிச்சதுன்னு கூட சொல்றாரு, சொரம் தப்பாம சொல்றாரு. அது மட்டும் இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு அது மட்டும் திருட வாசனை இருக்கு. இப்போ சங்கல்பத்தை எது வரைக்கும் சங்கல்பம் இருக்கோ அது வரைக்கும் வாசனைகள் போகாது. எல்லா சங்கல்பமும் போன பிறகு அப்ப வாசனைகள் போகும்.
அப்ப வாசனை போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சங்கல்பத்தை நான் இது பண்றேன் அது பண்றேன்றது மனசுல கற்பனை பண்றதை நிறுத்தணும். சர்வ சங்கல்ப சம்சாந்தோ பிரசாந்த கண வாசனம் ந கிஞ்சித் பாவனாகாரம். மனசுல பாவனான எண்ணம், எந்த எண்ணமும் பாவனா ஆகாரம் எந்த எண்ணமும் மனசில் ஏற்படுவதில்லை. எது அது பிரம்ம, எப்படி இருக்கோ அதுதான் பிரம்மம். பிரம்மத்தை எப்படி சொல்றது? நீ பிரம்மம், தத்துவசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் எப்படி சொல்றது? என்னை பார்த்து பிரம்மம்னு சொல்றது நான் எப்படி ஒத்துக்கிறேன் அப்படின்னா, இப்ப நீ இருக்கிற நிலைமையில உன்னை பார்த்து பிரம்மம்னு சொல்ல. இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு மனசுல எந்த எண்ணமும் இல்லை. மனசுல எண்ணம் இல்லை அப்படின்னா மனசே இல்லாம போயிடும். மனசுன்றது அது ஒரு அசைஞ்சுட்டே இருக்கக்கூடிய பதார்த்தம். பம்பரம் இருக்கும் இல்லையா, பம்பரம் எப்படி இருக்கும்னா சுத்திட்டே இருக்கிறதுக்கு நிமிர்ந்து நிற்கும். அது சுத்துறது நின்று போயிட்டா கீழே பொத்துன்னு வந்துடும். அதுக்கப்புறம் அதுல பேர் இல்லை. அது போல மனசு ஓட ஓட ஓடதான் மனசுன்றது இருக்கும். தூங்கும் போது கொஞ்ச நேரம் ஒடுங்கிறது, ஒடுங்கினாலும் அஞ்ஞானத்துல தன்னுடைய மூல காரணமான அவித்தியில ஒடுங்கிறது, வாசனையோடு இருக்கு. கர்மா திருப்பி குடிச்சு தூக்கி விடுறது. அதனால பம்பரம் சுத்துறது போல இல்ல. சைக்கிள் போகும்போது, சைக்கிளும் அதே மாதிரிதான். நம்ம சைக்கிளோ டூ வீலர் போயிட்டே இருக்கும்போது அந்த வேகம் இருக்கிற வரைக்கும் அது பேலன்ஸ் இருக்கும். அது வேகம் போயிடுச்சுன்னா கீழே விழுந்துடும். ஏரோப்ளைனும் அதேதான், ஸ்டாலிங் அப்படின்னு ஒரு ஸ்பீடு கீழே வந்துட்டுன்னா வேகமா போற வரைக்கும் பறந்துட்டு இருக்கும். வேகம் குறைஞ்சு போயிட்டுனா புத்தன் கீழே வந்துடும். மனசு அது போல இது ஒரு டைனமிக் என்டிட்டி. ஓடிண்டே இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மதிப்பு. ஓடுறது நின்று போச்சுன்னா அந்த பொருளே நாசமா இருக்கும். அது போல மனசுல எண்ணங்களை நிறுத்திட்டோம்னா அதுக்கப்புறம் மனசு வேலையை செய்யாது. ஆனா நக்கிஞ்சு பாவனாகாரம் எது, அது மனசு இல்லாததான நீ எவோ தத்துவமசி அப்படின்னு சொன்னா அகம் பிரம்மாஸ்மின்னா மனசு இல்லாததான அகம் பிரம்மாஸ்மி. மனசோட கூடினதான் ஜீவன் தான். எப்போ மனசு போயிடுதோ அப்ப நான் பிரம்மமா இருக்கேன். எது தது பிரம்ம பரம் விது, அதுதான் பிரம்மம்னு தெளிவா சொல்ற. சம்யக் ஞானாவரோதேன நித்யம் ஏக சமாதினா சாங்கியே ஏவ அவபுத்தாயே தே சாங்கியா யோகின பரே. சம்யக் ஞானாவரோதேன, சம்யக் ஞானத்தினால், இந்த வேதாந்த தத்துவ ஞானத்தினால், அவரோதேன எல்லாம் அடங்கிய பிறகு இந்த கர்மா வாசனை சங்கல்பம் இவைகள்லாம் அடங்கின. அதனால் அவரோதம் நிரோதம் அதனால் அடக்கிய பிறகு நித்தியம் ஏக சமாதினா, எப்பொழுதும் ஏக சமாதி, அந்த ஏகமான அந்த பிரம்மத்தின் இடத்துல சமாதி நிலையை அடைந்த பிறகு சாங்கியேவ அவபுத்தா, இந்த சாங்கியத்தையே தெரிந்து கொண்டிருக்கார். யாரு தெரிஞ்சிருக்காளோ தே சாங்கியா, அவளுக்கு சாங்கியர்கள் பேர். இங்க இந்த சப்த தர்சனங்கள்ல கபில மகரிஷி பண்ணதான இந்த சாங்கிய சாஸ்திரத்தை பத்தி இங்க சொல்லல. சாங்கியம்ன்ற சப்தத்துக்கு ஒரு வியாக்கியானத்துல சொல்ற. சங்கியாதம், சாங்கியம்னா சங்கியாதம், சங்கியானா என்ன, எண்ணிக்கை, நம்பர் என்றது 1 2 3. சங்கியாதம் அப்படின்னா கணிதம், கணிதம் என்றது அப்படின்னா ஸ்மிருதம் அவகதம் ஞானம்னு அர்த்தம். இது 1 இது 2 அப்படின்னு சொன்னா எப்ப சொல்லுவோம்? முதல்ல அது 1ன்னு தெரியணும். இது அதுக்கு அடுத்தது அதே போல இது இருக்கு, இது 2வது, ஆனா அதை விட இது வேற இருக்கு. இப்படி இந்த ஞானத்துக்கு சாங்கியம்னு ஒரு பேர். கீதையிலையும் அந்த அர்த்தத்துல தான் வரும். சாங்கியம்னா ஞானம்னு அர்த்தம். சங்கியாதம் கணிதம் ஸ்மிருதம் இணைக்கப்பட்டது, அவகதம் தது சங்கியம், அதுதான் சங்கியம்னு பேரு. எது நினைக்கப்பட்டதோ எது அறியப்பட்டதோ அதுக்கு சங்கியம், ததைவ சாங்கியம், அதுக்குதான் சாங்கியம்னு பேர். அறியப்பட்டதுக்கு சாங்கியம் அப்படின்னா நிஷ்பிரதியோகிக பிரம்ம மாத்திர ஞானம்னு வியாக்கியானத்துல எழுதுறார். பிரதியோகின்னா அதோடு கூடி இருக்கு, மாயையோடு கூடி இருக்கிறது சப்பிரதியோகி பிரம்ம ஞானம். இப்ப நமக்கு என்ன எப்படிப்பட்ட பிரம்ம ஞானம் இருக்கு? பிரம்மன் தான் உலகத்தை படைச்சது, பிரம்மன் தான் அந்த சரீரத்துக்குள்ள கொண்டு ஜீவனாச்சு. இப்படி எல்லாம் பிரம்மத்தை அவித்யோடவோ மாயையோடவோ சேர்த்து கொண்டு இருக்கோம். இது இல்லாமல் நிஷ்பிரதியோகிகம், பிரம்மத்தை எதனோடவும் சம்பந்தம் இல்லாமல் கேவல பிரம்மத்தை தெரிஞ்சிருந்தா அதுக்கு சாங்கியம்னு பேரு. இது ஒரு டெக்னிக்கல் டர்ம். இந்த சாஸ்திரத்துல இப்படி வச்சிருக்கோம்.
ஏன்னா கேட்க முடியாது. அப்படிதான் சாங்கியேவ அவபுத்தாயே, சாங்கியேவ அப்படி வச்சுக்கலாம். சாங்கியத்தை தான் யாரு தெரிஞ்சிருந்தாலோ தே சாங்கியா, அந்த பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சின்றவர்களுக்கு, பிரம்ம ஞானத்தை கொண்டவர்களுக்கு சாங்கியா அப்படின்னு பேரு. யோகினா பரே, மற்றவர்களுக்கு யோகின்னு பேரு. யோகினா யாரு? பிராணாதி அனில சம்சாந்தோ யுக்தியா ஏ பதம் ஆகதாக அனாமயம் அனாத்யந்தம் தே ஸ்மிருதா யோக யோகினா. இவளுக்கு சாங்கிய யோகிகள்னு பேரு. அவ யோக யோகிகள். அவ என்ன பண்ற? பிராணாதி அனில சம்சாந்தோ, பிராணன் பிராணாபான வியானோதானம் இப்ப சொன்னாரு. பிராணனை எப்படி பிராணாயாமம் பண்ணணும்ட்டு, அந்த மாதிரி அனிலம்னா வாயு, அந்த பிராண வாயு புலன்கள் இவைகளை சம்சாந்தோ இதை ஒடுக்கி யுக்தியா, இப்ப அந்த முன்னாடி அந்த யுக்தி சொன்னார். 12 அங்குல எப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் இப்படி எல்லாம் சொன்னார். அதுவும் இல்லாம மனசு பிராணன் அடங்கினா மனசு அடங்கும், மனசு அடங்கினா பிராணன் அடங்கும், இதனாலதான் புலன் அடங்கும். இதெல்லாம் கீழே பார்த்தோம். அந்த யுக்தியா ஏ பதம் ஆகதாக, யார் அந்த சமாதி நிலைக்கு வந்தார்களோ அவ அந்த பதம் எப்படிப்பட்டது? அனாமயம் அனாத்யந்தம். அனாமயம் எந்த தோஷமும் இல்லாதது, அனாத்யந்தம் ஆத்யம் அந்தம் ஆரம்பம் முடிவு இல்லாதது, நிச்சயமானது. அந்த பதத்துக்கு யார் வந்தாலோ ஆகதா அடைந்தார்களோ தே ஸ்மிருதா யோக யோகினா, அவர்களுக்கு யோகிகள்னு பேரு. உபாதேயம் து சர்வேஷாம் சாந்தம் பதம் அக்ருத்ரிமம் ஏகார்த்த அபியசனம் பிராணரோத சேத பரீட்சைய. இப்ப நான் சாங்கியமா யோகமா ரெண்டுத்துல எதை எடுத்துக்கணும்? நீ எதை ஒன்னா எடுத்துக்கோ. உபாதேயம் து சர்வேஷாம் சாந்தம் பதம் அக்ருத்ரிமம், எது பண்ணாலும் சாந்தமா இருக்கணும், அந்த சாந்தமான நிலையை அடையணும். எந்த விஷயத்துக்கும் அப்படியே கொதிச்சு போய் கொந்தளிச்சு போய் கோபப்பட்டு நம்ம உடனே இதை சரி பண்ணணும்னு முயற்சி பண்ணி லோகத்துல என்னென்னலாம் பண்ணா நமக்கு ஜெயம்னு வருமோ அது எல்லாத்தையும் விட்டுணும். இந்த லோகத்துக்கு உபயோகம் இல்லாம போயிடுமேன்னா, ஆமா இந்த முயற்சி பண்றவனால லோகத்துக்கு உபயோகம் உண்டா? ஏன்னா லோகமே உபயோகம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவன். அப்ப இது பண்ணா லோகத்துல பண்ண எப்படி சார் வாழறது? லோகமே இல்லைன்னு சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் லோகத்துல எப்படி வாழறதுன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? அந்த நிலைமைக்கு போனோம். பிரபஞ்சோ எதி வித்யேதா நிவர்த்தேதா ந சம்சய, பிரபஞ்சம் இருக்குமேயானால் விருத்தியாக கவலைப்படாதன்ற. உபாதேயம் து சர்வேஷாம் சாந்தம் பதம் அக்ருத்ரிமம், அதேதான் அக்ருத்ரிமம் சொன்னது. அது எப்படி? ஏகார்த்த அபியசனம், அந்த ஒரு பொருளை மட்டுமே அபியாசம் பண்ணணும். பிரம்மத்தை மட்டுமே, அந்த சித்தை மட்டுமே, ஆத்மாவை மட்டுமே, சைதன்யம் ஆனந்தம், ஏகார்த்த அபியசனம். அது எப்படி வரும்னா பிராணரோத சேத பரீட்சைய. பிராணனும் பிராணன் வெறும் பிராணன் மட்டும் இல்ல, புலன்களோட சேர்ந்தாதான் பிராணன் நடக்கும். புலன்களை இஷ்டத்துக்கு வேலை பண்ண விட்டுட்டு பிராணன் நடக்குன்னா வரவே வராது. அதனாலதான் நம்ம அன்னைக்கு சொல்லும் போது சொன்னேன், யம நியம ஆசனத்துக்கு அப்புறம் தான் பிராணாயாமம் வரும். யம நியமங்கள் இல்லாம பிராணாயாமத்துக்கு முயற்சியே பண்ண முடியாது. பிராணரோத ஒண்ணு, சேத பரீட்சைய, மனசு பரீட்சையம், அதனுடைய நாசம், மனோநாசத்துக்கு முயற்சி பண்ண வாசனைகள் இல்லாமல் எண்ணங்கள் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏகார்த்த அபியசனம் பிராணரோத சேத பரீட்சைய ஏகஸ்மின்னேவ சம்சித்தே சம்சித்தியந்தி பரஸ்பரம். முதல்ல 3 சொன்னாரு. அதுல ஒண்ணு இருந்தா மீதி 2 வரும். இப்ப குறைச்சிட்டாருங்க. சாதனைக்கு கிட்ட வர சாத்தியத்துக்கு கிட்ட வர சாதனை இன்னும் லகுவாங்க. ஏகஸ்மின்னேவ சம்சித்தே சம்சித்தியந்தி பரஸ்பரம். இது என்ன? பிராணரோதமாக இருக்கட்டும், சித்த பரீட்சையமாகட்டும், இது 2த்துல. அதாவது பிராணன் அடக்கிறது, புலன்களையும் பிராணனையும் அடக்கிறதுன்றது ஒண்ணு, இல்ல மனசுல எண்ணங்கள் இல்லாம பாத்துக்கிறதுன்னு 2வது. இதுல ஒண்ணு பிடிச்சிட்டா இன்னொன்னு தானா வரும். ஏகஸ்மின்னேவ சம்சித்தே பரஸ்பரம் சம்சித்தியந்தி. ஒண்ணு நம்ம முயற்சி பண்ணிட்டே இருந்தா இன்னொன்னு தானா அடைய போறோம். அவினா பாவினி நித்தியம். ஏன்னா இது இல்லாமல் அது வராது, அது இல்லாமல் இது வராது. வினா பாவம், அது இல்லாமல் இருப்பது. அவினா பாவம், அது இல்லாமல் இருக்காது. 2ம் பரஸ்பரம் ஒன்னாதான் இருக்கும். அவினா பாவினி நித்தியம். ஜந்துனாம் பிராண சேதசி, நமக்குன்ட்டு இல்லை, எல்லா பிராணிகளுக்கும் பிராணனும் மனசும் சேர்ந்துதான் இருக்கும். ஒன்ன பிடிச்சு
பிடிச்சி இழுத்தா இன்னொன்னு தானா அழிந்து போயிடும். ஆதார ஆதேயவச்ச ஏதே ஏகபாவே வினஷ்யத குருதஸ்வ விநாசேன காரியம் மோட்சாக்கியம் உத்தமம். இது ஆதார ஆதேயவச்ச ஏதே. இது பிராணன் மனசுக்கு ஆதாரம், மனசு பிராணனுக்கு ஆதாரம். ஒன்னு ஆதாரமாகவும் இன்னொன்னு ஆதேயமாகவும் பரஸ்பர ஆதார ஆதேய பாவமாக இருக்கு. ஏதே ஏகபாவே வினஷ்யத. இது ரெண்டு ஏகபாவே, வியோசனம் எல்லாம் ஏகபாவே. வினஷ்யத குருதக, இவைகள் விநாசத்தை அடைந்து கொண்டே என்ன பண்றது? குருதக ஸ்வவிநாசேன காரியம் குருதக. இது என்ன பார்க்கணும்? இந்த பிராணனும் மனசும் இருக்கு. இது ரெண்டும் ஒண்ணுத்தை விட்டு ஒண்ணு இருக்காது. பிராணனுக்கு மனசு ஆதாரம், மனசுக்கு பிராணன் ஆதாரம். இந்த ஆதார ஆதேய பாவம் இது அதை தாங்கிறது, அதை தாங்கிறதுல பரஸ்பரம் இருக்கு. அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுத்தை விட்டு ஒண்ணு இருக்காதுன்றது அப்படி சொல்றாரு. இவைகள் ரெண்டுமே இப்ப நம்ம சாதனம் பண்ணிட்டு இருக்கோமா, பிராணனை அடக்குறோம், கூட கூட மனசையும் நிறுத்தத்துக்கு முயற்சி பண்றோம். மனசுல எண்ணங்கள் வரும்போது அதை அடக்குறோம், அப்ப பிராணன் அடங்கிறது. இது ரெண்டும் நம்ம பண்ண பிராணன் அடக்கிறதுனால அது மனோநாசத்துக்கு வழி கொடுக்கிறது. மனோநாசத்துக்கு முயற்சி பண்றதுனால அது பிராணரோதத்துக்கு வழி பண்றது. இது ரெண்டும் மாத்தி மாத்தி பண்ணிட்டே இருக்கிறதுனால வினஷ்யத, இது ரெண்டும் அழிந்து கொண்டிருக்க கூடிய இவைகள் இரண்டும் விநாசம் ஸ்வவிநாசேன காரியம் குருத. தான் அழியறதுனால இன்னொரு வேலையும் பண்ணிட்டு போறதான். இது ரெண்டுத்தையும் பிடிச்சி அழிக்க போன தான் அழியும் போது தான் சும்மா அழியாம இன்னொரு முக்கியமான காரியத்தை பண்ணிட்டு போறது. அது என்ன காரியம்னா மோட்சாக்கியம் உத்தமம் காரியம். இது ரெண்டும் அழியும் போது நமக்கு உத்தமமான மோட்சத்தை கொடுத்துட்டு போறது. நரகாசுரன் கதை தெரியுமோ இல்லையோ? சுவாமி அவனை வதம் பண்ணும்பொழுது கடைசியில என்ன வரணும்னு கேட்ட தீபாவளின்னு ஒரு பண்டிகை கொடுத்துட்டு போயிடும். அதுபோல இது ரெண்டும் அழியும் போது என்ன பண்றது அப்படின்னா மோட்சாக்கியம் உத்தமம் காரியம் ஸ்வவிநாசேன குருத வினஷ்யத குருத சர்வமேத தியா தியக்த்வா எதிதிஷ்டசி நிச்சல. சர்வம் ஏதத்து, இது எல்லாத்தையும் இந்த பிரபஞ்சம் முழுக்க ஏதத் ஏதத்து எது எதெல்லாம் பாக்குறோமோ எல்லாத்தையும் தியா தியக்த்வா புத்திபூர்வமாக தியாகம் பண்ணி. புத்திபூர்வமா தியாகம் பண்றதுன்னா என்ன? கண்ணை மூடின்னு உட்கார்றது இல்லை. கண்ணால பார்த்தாலும் இது எல்லாம் பிரம்மன் தான், இது கடவட்டாதிகள் இல்லை, இது எனக்கு சுகதுக்காதிகளை கொடுக்காது அப்படின்னு விசாரம் பண்ணி தியா புத்தியினால் தியக்த்வா தியாகம் செய்து எதிதிஷ்டசி. ஒருவேளை அப்படி இருக்க முடியுமே ஆனால் நீ இருப்பாயே ஆனால் நிச்சல அசையாமல் இருந்தால் ததா அப்போ என்ன ஆகுதுன்னா அகங்கார விலையே துவமேவ பரமம் பதம். அப்ப அந்த அகங்காரம் போயிடும். இப்ப எதிர்க்க பார்க்கக்கூடியது ஒண்ணு இருந்ததுனாதான் அதை நான் பார்க்கிறேன்னு ஒரு ஆசிரியர் அத்தியாச பாஷ்யத்துல முதல்ல இப்படி ஆரம்பிக்கிறார். எப்படின்னா யுஷ்மதஸ்மத் பிரத்யய கோச்சரையோகோ விஷய விஷயினோகோ தமப்பிரகாசவத் விருத்த சுபாவ. பெரிய வாக்கியம் இருக்கு. இப்படி போல இருட்டு வெளிச்சம் போல விருத்த சுபாவம். எப்படின்னா யுஷ்மத் அஸ்மத். யுஷ்மத்னா நீ, அஸ்மத்னா நான். அங்க இதம்னு சொல்ல வேண்டிய இடத்துல யுஷ்மத் அப்படின்னு சொல்ற. இது நான், நான் இதுன்னு சொல்ல வேண்டியது நீ நான் அப்படின்னு சொல்ற. ஏன்னா அப்பதான் வேதம் என்ன தெரியும் அப்படின்ட்டு. இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நம்ம வேதத்தோட தான் பாக்குறோம். யுஷ்மதஸ்மத் பிரத்யேகோதரையோ விஷய விஷயினோ. இது நீன்னு சொல்றது எனக்கு விஷயம், நான்றது விஷயி, விஷயத்தை கொண்டவன் நான் விஷயி. விஷயம் இல்லைன்னா விஷயி இல்லை. பார்க்கறதுக்கு பொருள் இல்லைன்னா பார்க்கிறவன் இல்லை. அப்போ திரஷ்டா திருக்கு நித்தியம் இருக்காரு. அப்ப அதுக்கு திருக்குன்னு பேர், அவ்வளவுதான். இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா அப்ப அந்த பொருள் பார்க்கறதுக்கு நான் இல்லாததுனால அந்த அகன்றதும் போயிடுறது, அகங்காரம் போயிடுறது. அகங் கரோதீதி அகங்கார. அந்த அகன்ற பாவம் போயாச்சுன்னா பெரும் பிரம்மதான். இந்த அகம் பிரம்மாஸ்மின்ற வார்த்தைக்கு எப்படி சொல்லணும்னா நான் பிரம்மமாக இருக்கிறேன், நான் பிராமணனாக இருக்கிறேன், நான் மனுஷனாக இருக்கிறேன் போல நான் பிரம்மமாக இருக்கிறேன்றது அல்ல. இப்ப இந்த ரெண்டு இது சொல்லும் போது இதெல்லாம் சாமானாதிகரண்யம்னு சொல்லுவார். இப்போ இது சாமானாதிகரண்யம் 4 விதம், அதெல்லாம் இருக்கட்டும்.
இப்ப நான் பிரம்மமாக இருக்கிறேன் அப்படின்னா அது எப்படி அர்த்தம் சொல்லணும்னா, சுத்திகாகி ரஜதவத அவபாசதே. இந்த கிளிஞ்சல்னு நம்ம பார்த்தது வெள்ளின்னு பார்த்தது கிளிஞ்சல்னு. நான் எது பாக்குறேன், இது வெள்ளி அப்படின்னு பாக்குறேன். கிட்ட போய் எடுத்தா கிளிஞ்சல். அங்க ரெண்டு பொருள் கிடையாது. என் கண்ணுக்கு முதல்ல வெள்ளி தெரிஞ்சது, அப்புறம் கிளிஞ்சல் தெரியாது. நான் ரெண்டு பொருள் பார்த்திருக்கேன், ஆனா கையில் ஒண்ணுதான் எடுக்கிறேன். முதல்ல வெள்ளின்னு பார்த்தேன், நான் எடுக்கும்போது அது கிழிஞ்சல். அப்ப வெள்ளி எங்க போச்சு? அது பாதிக்கிறதுன்னு சொல்றது, இல்லாமல் போயிடுது. வெள்ளி இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆயாச்சு. இதுக்குதான் பிரம்மஸ்தலத்துல பொய்யான ஞானம் வரும்போது ரெண்டு ஞானம் வருது. முதல்ல ஒரு பொய்யான அறிவு, அப்புறம் சரியான அறிவு. இப்ப நான் அகம்னு நினைச்சுட்டு இருக்கேன், இது பொய்யான அறிவு. அப்புறம் இல்ல பிரம்மம் அப்படின்னு சொல்ற, அது சரியான அறிவு. வார்த்தைகள் ரெண்டு இருக்கும், பதார்த்த திருஷ்டி ரெண்டு இருக்கும், ஆனா பொருள் ஒண்ணுதான் இருக்கும், பதார்த்தம் ஒண்ணுதான் இருக்கும். இதுக்குதான் பாதாயான சாமான அதிகரணின்னு சொல்லுவாங்க. எஸ்சோர சஸ்தானு அப்படின்னு ஒரு கதையெல்லாம் சொல்லுவாங்க. இருட்டுல போனா ராத்திரி படுத்து நிற்கும் போது அங்க யாரோ ஒரு ஆள் ஒரு திருடன் போல உட்காந்து இருந்தான். யாரோ வீட்டு திண்ணையில படுத்திருந்தான். அங்க ஒருத்தன் தள்ளி ஒரு ஆள் கையை அரைச்சிட்டு இருக்கான். சரி, திருடனா இருக்கவும் பயந்துட்டு படுத்துட்டே இருந்தான். தூங்காம பாக்கணும் அப்படின்ட்டு அவன் அறியாம தூங்கி போயிட்டான். காத்தால பார்த்தா அது வெறும் மரம். சரி, இதை பார்த்து பயந்தோமே. எஸ் சோர, நான் திருடன்னு யார நினைச்சனோ, சஸ்தானு, அது வெறும் மரம் தான். யா சுக்திகா யா எத் ரஜதம் சா சுக்திகா. நான் எது வெள்ளின்னு நினைச்சனோ அது வெறும் கிழிஞ்சல் தான். நான் அகம்னு எதை நினைச்சனோ அது வெறும் பிரம்மம் தான். அகம்னு பாக்குற காலத்துல பிரம்மம் இல்ல, பிரம்மம்னு பார்க்கும்போது அகம் போனதுக்கு அப்புறம் தான் பிரம்மன்ற அறிவே வருது. அதனால சதா அகங்கார நிலையே, அந்த அகம் எனக்கூடியதான அகங்காரம் போன பிறகு துவமேவ பரமம் பதம், அந்த பரம்பதம் நீதான், வேற எங்கேயோ போய் சேர வேண்டாம். மகாஜ் ஏக ஏவ இஹ அஸ்மி மகாசத்தா இது யா உச்சதே. அந்த மகா சித்துக்கு மகான ஒரு மகத்துன்னு ஒரு விசேஷம் போட்டிருக்கார். ஏக ஏவ, அது ஒண்ணுதான் இங்க. இஹ அஸ்தி, அது ஒண்ணுதான் இருக்கு. சதைவ சௌமிய சமக்ர அஸ்தி, அதே சொல்றாருங்க. மகாஜித் ஏக ஏவ இஹ அஸ்தி மகாசத்தா இது யா உச்சதே. அதுதான் மகாசத்தான்னு எது சொல்றோமோ, நிஷ்கலங்கா, அதுல அவித்யா மாயா எந்த ஒரு குப்பையும் கிடையாது, சமமாக இருக்கு. சுத்தா நிரகங்கார ரூபிணி, எல்லா ஸ்திரீலிங்கத்துல போடுறேன். திடீர்னு உபாசனை பண்றதான அந்த அன்னபூர்ணாம்பாள் ஞாபகம் வந்திருக்கணும். அதனால எல்லாத்தையும் ஸ்ரீலிங்கத்துல சொல்ற. நிரகங்கார ரூபிணி சக்ருத் விபாகா. இந்த சக்ருத் விபாகம்ன்றது கேனோபனிஷத்துல பார்த்தோம். அந்த ஒரு க்ஷணம் மின்னல் கொடி போல பிரகாசம். வித்யுல்லேகேவ பாஸ்வரா, அது சக்ருத் விபாகா. அதுதான் பாஷ்யத்துல சதா விபாகத்தின்னு போட்டார். சக்ருத்ன்றது சதா, அது சக்ருத் சதான்றது வாக்கிய பாஷ்யத்துல நினைக்கிறேன். சக்ருத் விபாகானா சதா, ஒரு க்ஷணம். ஆனா அது எப்பொழுதும் தோன்றது. ஒரு க்ஷணத்தை எப்படி எப்பொழுதும்னா, அந்த ஒரு க்ஷணம் தோணினதுக்கு அப்புறம் அந்த காலம்ன்ற ஒரு உபாதி போயாச்சு. அதனால அது எப்பொழுதும் சொல்ற. சக்ருத் விபாகா விமலா, எந்த ஒரு தோஷமும் இல்லை. நித்யோதயவதி, எப்பவுமே பிரகாசத்தோடு கூடினாள். சமா, திரும்ப சமான்னு சொல்ற. சா பிரம்ம பரமா, அச்சா, அந்த சொரூபத்தை, அந்த மகாசத்தா மகாசித்து இருக்கே அந்த சுரூபத்தை சம்வித்தை பிரம்ம பரமாத்மா இது நாமபிகி கருகியது. அந்த மகாசத்தைக்கு தான் பிரம்மனோ பரமாத்மானோ பேரை தான் வச்சிருக்கோம். இருக்கிறது அந்த ஒரு தத்துவம் தான். இது நாமபி கருகியது அப்படின்ட்டு அந்த தத்துவத்தை சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் சுவானுபவத்தை மேல சொல்ல போற. இது அடுத்த வாரம்.